வணக்கம். கலைமுனியும் ஞானமுனியும் சம்பூர்ணதேவனின் பழைய வரலாறை கூறி முடித்ததும் நாராயணமூர்த்தி முனிவர்களிடம் சொல்லுகிறார், இந்த சடலத்தை செந்திலம் பதியிலெங்கும் கொண்டு சென்று அதை தெருவையும் காட்டி குளிப்பாட்டி வாருங்கள் என்று கூறுகின்றார். என்றிருந்த விவரமெல்லாம் இயல்முனிவோர்கள் சொல்லி நன்றிந்த விவரம் என்றே நாரணர் தயவு கோர்ந்து சென்றிருந்த சடலம் தன்னை செந்திலம் பதியில் எங்கும் கொண்டு எந்த தெருவும் காட்டி குளிப்பாட்டி வாரும் என்றார். மேலுள்ள சடலம் தன்னை மிகுமுனி மாறே நீங்கள் நாளுள்ள தெருக்கள் தோறும் நடத்தியே தரையில் ஊட்டி பாலுள்ள பதத்தில் கொண்டு பழவினை தீர காட்டி மாலுள்ளம் புகுத நாட்டி வாருங்கோ சினமே என்றார். அதாவது பிறவிக்கு காரணமான கன்மத்தை அழித்து நல்வினை தீவினைகளை அழித்து மேல்நிலை பெற்று வந்திருக்கின்ற இந்த சடலத்தை கண் மூக்கு செவி வாய் இவைகள் கூடுகின்ற நாளுள்ள தெருவாகி அம்பர வீதியில் மனதை செலுத்தி பரஞானத்தை புகட்டி சகஸ்திரதளத்தில் ஊறும் ஞான பாலில் குளிப்பாட்டி முந்திய வினைகளையெல்லாம் தீரச் செய்து திருமாலாகிய நான் குடியிருப்பதற்கு சுத்தப்படுத்தி வாருங்கள் என நாராயணமூர்த்தி கலைமுனி ஞானமுனியிடம் கூறுகிறார். உடனே முனிவர்கள் நாராயணர் கூறியபடி செய்து வருகிறார்கள். அப்படி முனிமார் ஏகி அங்கங்கே கொண்டு காட்டி முப்படி தோஷம் போக முனைவதம் அதிலே மூழ்கி இப்படி இவரை கொண்டு இவர் வரும் முன்னேயாக செப்படி வித்தை நாதன் சகலின் உள் அகமே சென்றார். செப்படி வித்தை நாதன் சகலின் உள் அகமே சென்றார் என்று கூறப்படுகிறது. சகல் கூட்டல் இன் கூட்டல் உள் கூட்டல் அகம், சகலின் உள் அகம். செப்படி வித்தை என்பது கண்கட்டு வித்தை, சூழ்ச்சியான என்று பொருள். இங்கே சகலின் உள்ளே சென்றார் என்று கூறப்படவில்லை, சகலின் உள்ளே சென்றார் என்று கூறப்படவில்லை. அப்படி சொல்லியிருந்தால் கடலுக்குள்ளே சென்றார் என்று பொருள். இங்கே சகலின் உள் அகமே சென்றார் என்று கூறப்படுகிறது. சகலின் உள் அகமே என்றால் நாராயணன் சம்பூர்ணதேவனின் மனமாகிய கடலுக்குள்ளே இருக்கிறார். இந்த உண்மை கதை வடிவத்திலே கூறப்படுகிறது. அகிலத்திரட்டு காப்பிலே இவ்வளவு அழகா சொல்லுகிறது. காரணம் போல் செய்த கதை
என்று உண்மையை வெளிப்படையாக கூறுகிறது. அதாவது ஒரு பேர் உண்மை கதை வடிவத்திலே அகில திரட்டு கூறுகிறது. இங்கே நாராயணர் கடலுக்குள்ளே வருகிற போது வானவர் தேவர் போற்ற மறைமுனிவோர்கள் பாட தானவர் ரிஷிகளோடு தமிழ் மறை வாணர் போற்ற ஞானமாம் வீணை தம்போர் நாள் திசை அதிர ஓசை ஓம் நமோ என்று தேவர் ஓலமிட்டு ஆடினாரே. மத்தள தொனிகள் வீணை மடமட என்று ஏற்றவானோர் தித்தித்தை தித்தி என்ன தேவியர் பாடியாட தத்தியாய் சங்கமெல்லாம் சதுர்மறை கூறி நிற்க முக்தி சேர் மாயந்தானும் மூழ்கினர் கடலின் உள்ளே. ஞானமாம் வீணை தம்பு ஓம் நமோ என்று நாத ஒலி. ஞானமா வீணை தம்புர் என்ற ஓ நமோ என்ற நாத ஒலி அவருக்குள்ளே கேட்கிறது. இது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த பிரணவ ஓசை இருக்கிறது. ஆனால் மனிதன் அதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் யோக சாதனைகள் புரிந்தால் அந்த ஓசையை கேட்கிறார். இங்கே முக்தி சேர் மாயந்தானும் மூழ்கினர் கடலின் உள்ளே என்று கூறப்படுகிறது. இதான் உண்பொருள். ஞான கடலில் மூழ்கினார் என்பதாகும். ஞான கடலில் மூழ்கினார் என்பதாகும். முக்தி சேர் மாயன் எனால் மும்முக்தியை குறிக்கும். மும்முக்தி என்பது சீவன் முக்தி, பரமுக்தி, சிவமுக்தி, அருளுவர் என்று பொருள். சீவன் முக்தி, பரமுக்தி, சிவமுக்தியை அருளுவோர் என்று பொருள். சீவன் முக்தி என்றால் ஆன்மா பிறப்புக்குரிய காரணத்தை விட்டு உலகம் பொய் என்றும் அது தீமையை தருவது என்றும் விசாரணையால் அறிந்து வைராக்கியத்தால் பிரபஞ்சத்தை விட்டு நிற்பதுதான் சீவன் முக்தி. அடுத்து பரமுக்தி என்றால் ஆன்மா தத்துவங்களை விட்டு பரநிலையில் இணையும் போது அமைவது. பிறக்க வேண்டிய நிலையை கடந்து அறிவு உருவாய் சிவத்தில் லயம் ஆகாமல் இருக்கிறது. அதான் பரமுக்தி. அடுத்து சீவமுக்தி என்பது உடலில் உள்ள போது, இந்த உடல் உள்ள போதே சிவானந்தத்தில் தழைத்து உடலை மறந்து வாழும், சிவத்துடன் ஒன்றாகும். சிவமுக்தி. ஜீவமுக்தி, பரமுக்தி, சிவமுக்தி ஆகிய மூவகையினரும் உடலை விட்டவர்களாகும். இனி கடலுள்ளகமே போந்து கணபதி மேடை கண்டு மடவி பொன்மகரம் தன்னை பாகுடன் பூசி தேய்த்து நிடபதி மாயந்தானும் நிறைந்த பொன் நிறம்போல் வன்னி வட அனல் போலே வீசி வந்தனர் மகரம் முன்னே. ஞான கடலில் மூழ்கிய
நாராயணன் கணபதி மேடையாகிய வேதங்களை கண்டு பொன்மகரத்தை அழகுபடுத்தி பூசி தேய்த்து விளக்குகிறார். பொன்மகரை அழகு பெற பூசி தேய்த்து விளக்குகிறார் பொன்மகரத்தை. மகரம் என்பது ஒடுக்கம். மகரத்தில் ஒடுங்கி புத்தம் புதிதாக வெளிவருகிறார். மகரத்துக்குள் வந்து நாராயணர் ஒடுங்குகிற போது எப்படி வருகிறார்? வடவாமுக அக்னியாக வருகிறார். உடனே பொன்மகரம் வந்தனர் மகரம் முன்னே மாது பொன்மகரம் கண்டு செந்தழல் எரியோ என்று சொல்லிட பதறி நொந்து எந்தனின் மானவாரோ எரிவட வாசமேர்வோ கந்தனின் மாயமாமோ என்றவள் கலங்கினாளே. கலங்கிய மகரம் தானோ கருத்தறிந்து ஏதோ சொல்லும் இலங்கையே வருவோம் என்று என் மன்னர் தானோ யாரோ சலங்கியே அதிர பூமி சதிரனம் கதிரு பாய துலங்கிய சுடரை பார்த்து சொல்லுவாள் மகரம் தானே. நாராயணர் வடவாமுக அக்னியாக மகரத்துக்குள் வருகிறார். அது அக்னியின் வெப்பம் தாங்க முடியாமல் பெண் மகரம் கலங்கி அழுகிறது. லட்சுமாதேவி அழுகிறார். என் மன்னவரா இல்லை கந்தனின் மாயமோ என்று கலங்கி அழுகிறாள். பொன்மகரமாக இருக்கக்கூடிய லட்சுமாதேவி சுடரே சுடரே துலங்கோவாதி சுடரே கடலே கடலே கடலுள் கனலாரே. பூமியை விட கடல் மட்டம் உயரமானது. ஆனால் அந்த கடல் ஒரு குறிப்பிட்ட எல்லையை மீறாமல் இருக்கிறது இல்லையா? அதற்கு என்ன காரணம்? வடவாமுக அக்னி என்ற அக்னி அது நடுக்கடலில் இருந்து கொண்டு தன் ஈர்ப்பு சக்தியாலே கடலை எல்லை மீறாமல் வைத்துள்ளது. சடராக்னி என்ற மூலாக்னி மனிதனுக்குள்ளே 98.4 டிகிரி சென்டிகிரேட் மனித உடலில் இருந்து கொண்டு உடலை அழியாது பாதுகாக்கிறது. இந்த இரண்டு அருள் செயலால் உலக உயிர்களை பாதுகாக்கின்ற அக்னியை அர்ஜுனன் கையிலே ஒளி பொருந்திய வில்லாக இருந்து கொண்டு காண்டா வனத்தை எரித்தாய். அனுமன் வானில் இருந்து கொண்டு இலங்கை எரித்தாய். உன் பெருமைகளை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அனலே அக்னியே நீ அமர்ந்து செல். என் மன்னவர் நாராயணருக்காக நான் பொன்மகரமாக வளர்ந்திருக்கிறேன். என் மன்னவர் இங்கு வருகிற போது உனக்கு சொர்க்கம் வாங்கி தருவேன். வில்லிக்கு வல்லவனே விலகியாமருமையாம். வில்லிக்கு என்றால் காமனுக்கு, மன்மதனுக்கு, காமனுக்கு வல்லமை கொடுப்பவனே அமர்ந்து என்று பொன்மகரமாக வளர்ந்திருக்கக்கூடிய லட்சுமாதேவி அழுகிறார். லட்சுமாதேவி சொல்லுகிறாள், அதன் மெய்ப்பொருளை அறிவதற்காகவே நான் இப்படி தவமாக இருக்கிறேன். ஆனால்
என்னுடைய தவமோ உன்னை மறைத்திருக்கிற, உன்னை சூழ்ந்துள்ள பொன் ஒளியை மட்டும்தான் கண்டிருக்கிறது. இனிமேலும் மெய்ப்பொருள் அறிய என்னால் இயலாத அக்னியே, இதற்கு மேல் நீதான் என்னை வழி நடத்தி செல்ல வேண்டும். ஏ சுடரே, ஏ அக்னியே, உனது வெளிப்படும் ஒளி கதிர்களை உள்வாங்கிக் கொள். இறைவா, உன் உன்னத எழில் வடிவம் எதுவோ அதை நான் காணும்படியாக அருள்வாயாக. ஏன் நெருப்பே, ஏ அக்னியே, என்னுடைய அருளாளனோடு, அதாவது என் கணவனோடு ஒன்றிவிட வேண்டும் என்பதே என் பேராசை. இதற்கு வேறு ஆட்கள் யாரும் எனக்கு உதவ முடியாது. எனவே உன் ஒளி கதிர்களை உள்வாங்கிக் கொள். அப்பொழுதுதான் நான் என் கண்களை திறந்து பார்க்க முடியும். என் மன்னவரை, நான் உன்னிலிருந்து வேறுபட்டவன் இல்லை. நான் முதலில் உன்னை அறிந்தால் தான் என்னையே நான் அறிய முடியும் என்று லட்சுமாதேவி நின்று மயங்குவதைக் கண்டு, அழுவதைக் கண்டு நாராயணமூர்த்தி என்ன செய்கிறார்? அனலை மிக உள்ளடக்கி ஆதி உருகாட்டி மனைவியே நிவாவனவே மாயன் அருகளைத்தார். நாராயணமூர்த்தி அனலை உள்ளடக்கி ஆதி உருகாட்டி, சச்சுதானந்த வடிவத்தை காட்டி, மனைவியே நீ வா, என் அருகிலே வா என்று அழைக்கிறார். உடனே பொன்மாது லட்சுமாதேவி வெட்கப்பட்டு, என் கணவரா இப்படி அனலாக வந்தது என்று உள்ளம் நாணி வெட்கப்பட்டு நிற்கிறார். இப்போது பூரணத்தோடு பூரணம் இணைகிறது. நன்றி ஐயா. यहाँ चल गए।